தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மார்க்சிய சிந்தனை மையத்தினுடைய பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது அமர்வு. இந்த அமர்வில் தோழர் குமரன் அவர்கள் அந்த மலபார் கலகம் அல்லது அந்த மாப்பிள்ளா கலவரம் அந்த மாதிரியான பெயர்கள்ல அழைக்கப்படுகிற அந்த எழுச்சியை பத்தின ஒரு உரையை ஆற்ற இருக்கிறார். பொதுவா வரலாற்று நிகழ்வுகளை நாம மார்க்சிய பார்வையில திரும்ப பார்க்க வேண்டிய தேவைங்கிறது பல இடங்கள்ல வருது. என்னன்னா அந்த வரலாற்று நிகழ்வு வேற ஒரு கோணத்தோட எடுத்துக்கொள்ளப்படும் போது அல்லது வேற பிரிவினரால ஹைஜாக் பண்ணி எடுத்துட்டு போயிடுற போது இப்படியான சூழ்நிலைகள்ல நாம பழைய நிகழ்வுகளை திரும்ப முழுமையா அலசி ஆராய்ஞ்சு அதனுடைய பின்னணியை பார்க்க வேண்டியிருக்கு. அடிப்படையில ஒரு வரலாற்று நிகழ்வு இன்ன காரணத்தினால நடந்திருக்கு என்ற பொதுவான பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதுக்கு பின்னாடி மார்க்சிய அடிப்படையிலான பார்வை, வழக்கமான முரண்பாடுகள், இது எல்லாம் அதுக்குள்ள பங்காற்றி இருக்கும் அப்படிங்கிறத தேடி பார்க்க வேண்டிய கடமை மார்க்சியவாதிகளுக்கு உண்டு. அந்த அடிப்படையிலையும் வரலாற்று நிகழ்வுகளை நம்ம முழுமையா பரிசீலிக்க வேண்டி இருக்குது. அந்த அடிப்படையில இந்த மலபார் கலகம் பத்தின செய்திய தோழர் குமரன் அவர்கள் விளக்கமா நமக்கு ஆய்வு செய்து சொல்ல இருக்கிறார். இந்த கலவரத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, அது ஒரு பக்கம் அது மத கலவரமாகவும், இன்னொரு பக்கம் அது ஏதோ விடுதலை போராட்டம் தொடர்புடையதாகவும், அப்படி வெவ்வேறு கோணங்கள்ல எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் இதுல பார்க்க வேண்டிய மற்றொரு கோணம், மிஸ் பண்ணப்படுகிற மற்றொரு கோணம் இருக்கிறது என்ற அடிப்படையில நாம மார்க்சிய சிந்தனை மையத்துல இந்த தலைப்பை எடுத்துக்கிறோம். தோழர் குமரன் அவர்களை பொறுத்தவரையில தோழர் சிவலிங்கமும் குமரனும் சரிக்கு சரி சமமாக ரொம்ப ஆழமாக, இன்னும் சொல்ல போனா சிவலிங்கம் என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் என்னை விட நீங்க குமரன்ட்ட கேட்டுக்கணும் பாரு, அல்லது குமரன் தான் ஆழமா சொல்லுவாரு பாரு, அப்படியான ஆழமான புரிதலோட குமரனுடைய தூண்டுதல்ல தான் மார்க்சிய சிந்தனை மையமே வந்தது அப்படிங்கிற அடிப்படையோட இருக்கிற அமைப்புல சிவலிங்கம் அடிக்கடி குறிப்பிடுகிற ஒரு முக்கியமான பார்வை, எல்லா மாதிரியான அனுபவமும் குமரனை கொண்டுங்க, தொழிலாளியா முதலாளியா இங்க போய் அங்க போய் ஃபாரின்ல இருந்து அப்படின்னு எல்லாத்தையும் பட்டியல் போடுவார் அவர். அப்படியான அனுபவ பின்னணியோட ஒரு இஷ்யூவை நாம பகுத்தாயும் போது கூடுதலான விவரங்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தோழர் குமரன் அவர்கள் இந்த தலைப்பை நமக்கு விளக்குவதுங்கிறது ரொம்ப ஏற்புடையதா இருக்கும். ரொம்ப நமக்கு பல செய்திகளை, புதிய செய்திகளை விளக்குவதா இருக்கும். அப்படியான நிலைமையில இந்த தலைப்பை ஒரே கூட்டத்துல பேசி முடிக்க முடியாதுங்கிறதுனால 2 கூட்டங்களாக இது நிகழலாம். இந்த கூட்டத்துல ஒரு பகுதி வரைக்கும் சொல்லி இன்னொரு கூட்டத்துல மீதியையும் தோழர் குமரன் அவர்கள் சொல்வதா சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையில இந்த மலபார் கலகம் பற்றிய தோழர் குமரன் அவர்களுடைய உரையை இப்போது நான் தொடங்கி வைக்கிறேன். நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான ஒரு அறிமுகம் கொடுத்த தோழர் அறிவுக்கடல் அவர்களுக்கும் நன்றி. இன்றைய தலைப்பு எடுத்துக்கொண்ட தலைப்பு மலபார் மாப்பிளா எழுச்சி மதக்கலவரமா வர்க்க போராட்டமா அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எலெக்ஷன் வரப்போகுது, பட்ஜெட் போட்டிருக்காங்க ஒன்றிய அரசும் மாநில அரசும். அமெரிக்கா ட்ரேடு அந்த ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. ஈரான் கூட சண்டை நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இத்தனை ஒரு பிரச்சனை இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் உலக அளவிலும் நடந்துட்டு இருக்கப்ப நீங்க திடீர்னு ஒரு சம்மந்தம் இல்லாம ஒரு மாப்பிள்ளா கலவரத்தை பத்தி எதுக்கு பேசுறீங்க, இந்த மாதிரி ஒரு கரெக்ட் டாபிக் எடுத்து பேசலாமே அப்படின்னு பல தோழர்கள் நினைக்கலாம். அது நீங்க நினைக்கிறது சரிதான். ஆனா அதுக்கு முன்னதாக இந்த வர்க்க போராட்டம், வர்க்க பிரிவினை, வர்க்க சேர்க்கை இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நாம் எந்த நிகழ்வையும் புரிந்து கொள்ள முடியாது. இப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன், இதுல என்னங்க போய் வர்க்கம் இருக்குது? எல்லாம் முதலாளித்துவ கட்சியை போட்டி விடுது, கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சாரார சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அது ஒரு மேம்போக்கான பாகு. அதை நம்ம அலசி ஆராய்ந்து உள்ள போனோம்னா அதுக்குள்ள வர்க்க சேர்க்கை தெரியும். அப்படின்னா இதுல தொழிலாளி வர்க்கம் இருக்கா, முதலாளி வர்க்கம் இருக்கா, என்ன வர்க்கம் இருக்கிறது அப்படிங்கிறது அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியும் போலிய சும்மா நம்ம பார்த்துட்டே இது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள், ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு சரியான கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறது இந்த மலபார் மாப்பிளா எழுச்சி அல்லது மாப்பிளா கலவரம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு. இதை நம்ம ஒரு அணுகி ஆராய்ந்து சொன்னோம்னா இது எப்படியான ஒரு வர்க்க சேர்க்கை அங்கு இருந்தது, அது எப்படி மாறி கடைசியில இப்போ இருக்கிற நிலைமைக்கு, அதாவது இப்ப நீங்க போய் யூடியூப்ல எல்லாம் தேடினீங்கன்னு சொன்னா 90% ஆஃப் த வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா பூரா வலதுசாரிகள் தான். அது பூராமே மதக்கலவரம், முஸ்லீம்கள் இந்துக்களை கொண்டு விட்டாங்க, இத்தனை பேர் அங்க செத்தாங்க, இப்படி செத்தாங்க, மதமாற்றம் பண்ணாங்க, கற்பழிச்சாங்க,
குழந்தைகள் செத்து போச்சு. இதே மாதிரி தான் இருக்கும். அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியும்? ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது. நம்மள மேலும் 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 குழப்பத்தான் செய்யும். குழப்பிட்டு கடைசியில என்னங்க இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த அடிக்கடி மீம்ஸ்லாம் எல்லாம் வருமே. இந்த படத்துல வரக்கூடிய ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லுவாருல்ல. அந்த மாதிரி இது ஒண்ணுமே புரியாம போயிடும். அதனால இந்த இந்த போராட்டத்தை பற்றி நம்ம ஆராய்ந்து அதில் இருக்க வர்க்க சேர்க்கைகளையும் வர்க்க நலன்களையும் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அப்படி ஒரு சரியான புரிதல் இல்லாமல், வர்க்க சேர்க்கையினுடைய புரிதல் இல்லாமல் நம்ம பாகிஸ்தான் பிரிவினையும், பின்னால் பங்களாதேஷ் பிரிவினையும், காஷ்மீரில் ஏற்பட்ட பிரச்சனையும் அது இன்று வரை தொடர்வதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ அரசாங்கம் எடுத்திருந்தா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிருக்கலாம். ஏங்க இப்ப என்ன பெரிய நீங்க தான் பெரிய அறிவாளியா, மார்க்சியம் படிச்சவங்க தான் அறிவாளிகளா? மத்தவங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாதா? அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனா இருக்கக்கூடிய நிலைமைகள்ல வந்து அதை அவர்கள் வந்து சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அல்லது அவருடைய சொந்த நலன் இருக்கு. கட்சி நலன், சொந்த நலன்லாம் இருக்கு. அதுக்காக அவங்க அப்படியே விட்டு வச்சிருக்கலாம். ஆனா நாம வந்து அது நடத்த முடியறதோ முடியலையோ அது அடுத்த விஷயம். அடுத்து பார்ப்போங்க. அதுக்கு முன்னதாக அது என்ன வர்க்க சேர்க்கை, எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப மார்க்ஸ் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. மார்க்ஸ், எங்கல்ஸ் 2 பேருமே. முதிர்ச்சி அடையாத ஒரு சமுதாயங்களில் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு போராட்டமும், ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு விஷயமும் வந்து அது தன்னை மதத்தின் வழியாகவும், அரசியலாகவும் வெளிப்படுத்திக் கொள்ளும். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மலபார் கலவரம். அது வந்து ஒரு வர்க்க போராட்டமாக ஆரம்பித்து, அரசியலாக மாறி, கடைசியில் மத கலவரமாக வன்முறையில் போய், அப்புறம் முடிந்து அது ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. அது வந்து அப்படியே அடக்கி ஒடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த மாதிரியாக போய் அரசியல்ல போய் கடைசியில வன்முறைக்கு போச்சுன்னு சொன்னா, அதனுடைய முடிவு வந்து நினைத்த மாதிரி இருக்காது. அது ஒரு சோக முடிவாகத்தான் முடியும். அப்படிதான் இது முடிஞ்சுச்சு. அதுக்கும் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். மார்க்ஸ் சொன்ன அந்த ஒரு முதிர்ச்சியடையாத சமுதாயத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் என்பது எப்படி நடக்கும், எப்படி முடியும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதனால இந்த தலைப்பு எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு பேசுறதுக்கு. இந்த உரையில வந்து நான் மொத்தம் 4 பகுதிகளா பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு வந்து மாப்ளா முஸ்லிம்களின் வரலாறு. 2வது வந்து கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது இந்தியாவில் நடந்த ஒரு ஒரு மூவ்மெண்ட். 1915 இருந்து 1924 வரைக்கும் நடந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட். அது நம்ம எல்லாருமே பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம், சரித்திர புத்தகத்துல. எனக்கெல்லாம் வந்து அந்த அப்ப படிச்சப்ப கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் தெரியும் இல்லையா? அதுக்கு மேல அது பெரிய விஷயம் தெரியாது. இப்போ நம்ம மார்க்சியஸ் நிலைமையத்துல சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு வரைக்கும். அப்புறம் இந்த கிலாபத் இயக்கம் வந்து அந்த அவர்களுடைய வரலாற்றோட சேர்ந்து மாப்பிளா கலவரமாக மாறியதும் அதனுடைய நிகழ்முறையும். அந்த மாப்பிளா கலவரம் வந்து மாறினது எப்படி மாறுச்சு, அப்புறம் அது அந்த பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. 4வது வந்து இந்த வர்க்க பிரிவினை மற்றும் படிப்பினைகள். இதுல என்னென்ன மாதிரி வர்க்கங்கள் பிரிவினை பிரிச்சு யாரு எப்படி சேர்ந்தாங்க, அதுல இருந்து விளைவுகள் என்ன, அதனுடைய படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறது வந்து அது இன்றைக்கு வரைக்கும் அது தொடருது. அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது வந்து 4 பகுதிகள். இன்னைக்கு பேசுறதுல வந்து நான் 2 பகுதிகள் தான் எடுத்துக்கிறேன். வழக்கமா நான் என்னுடைய பேச்சு எல்லாமே 45 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இன்னைக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்துக்கிட்டு 2 பகுதியை மட்டும் முடிச்சிடறேன். 2 பகுதியை வந்து அடுத்த கூட்டத்துல பார்ப்போம். இந்த மாப்பிளாக்கள் என்பவர்கள் யாருன்னா, அரபிய வணிகர்கள் வந்து ஏறத்தாழ பல நூற்றாண்டுகளாக அந்த மேற்கு கடற்கரையுடைய தொடர்பு கொண்டு வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. முகமது நபி காலத்துக்கு பின்னாடி அவர்கள் முஸ்லீம்களாக மாறிய பின்னாடி அந்த வணிகம் வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு. அந்த 7ஆம் நூற்றாண்டுல இருந்து ஏறத்தாழ 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க வந்து அந்த வணிகத்துல ரொம்ப குழச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்ப 12ஆம் நூற்றாண்டு, மெயினா 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவில், அதற்கு முன்பே வந்து அங்க மனத்தொடர்பு இருந்துச்சு. அங்க இருக்க வணிகர்கள் பெரும்பகுதி, அங்க இருக்கக்கூடிய பெரும்பகுதி இல்லை, எல்லா வணிகர்களுமே அரேபிய வணிகர்கள் வந்து அவர்களோட பெண்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க. அவங்க ஆண்கள் மட்டும் தான் வருவாங்க. அங்க வர்றவங்கல சிலர் வந்து அங்கேயே தங்கி அங்கேயே திருமணம் செய்வாங்க. திருமணம் செஞ்சு கூட்டிட்டு போவாங்க, விட்டுட்டு போறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. பட் 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து
அதிக அளவில் அங்க வந்த இந்த முஸ்லிம்கள், அதாவது அரேபிய வணிகர்கள், அங்க இருக்கக்கூடிய நாயர் பெண்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே தங்கிட்டாங்க. பெரும்பகுதி அவங்க கோஸ்டல் லைன்லேயே, ஏன்னா கோஸ்டல் லைன் தான் வந்து அந்த கடல் வணிகத்துக்கு ஏற்றது. ஸோ அந்த பகுதியிலேயே தங்கிட்டு நாயர் பெண்களுக்கு திருமணம் செஞ்சுட்டாங்க. அந்த திருமணத்தினுடைய ஒப்பந்தம் என்னன்னா, நாயர் பெண்கள் அவர்களுடைய அந்த மதச்சடங்குகள், அது மதமாற்றம் எதுவும் கிடையாது. அவங்க மதம் மாற மாட்டாங்க. அவங்களுடைய மதச்சடங்குகளை அவங்க கடைபிடிக்கலாம். அவர்கள் ஒரு இந்துவாகவே வாழலாம். ஆனால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து முஸ்லீம்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட். ஸோ அதன்படி வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது 2 தரப்புக்குமே ஒரு அட்வான்டேஜ் ஆயிருச்சு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை என்பதற்கு பெண்கள் கிடைத்தாங்க. அந்த பெண்களுக்கும் வந்து ஒரு நல்ல வசதியுள்ள மாப்பிள்ளை, நம்ம ஊர்ல அமெரிக்கா மாப்பிள்ளைங்கிற மாதிரி அந்த காலத்துல அரேபிய மாப்பிள்ளைகள் கிடைச்சாங்க. அதனால கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டு அவங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலம் வரைக்கும் 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர்கள் செல்வாக்கோடவும் கடற்கரை ஓரங்கள் மற்றும் நகரங்களில் வசித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். இந்த மாப்பிள்ளாங்கிற பேர் எதனால வச்சு சொன்னா, நம்ம தமிழ்நாடு, கேரளாவில் வந்து மருமகன்களை மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அதனாலதான் அவங்க மாப்பிளா அப்படின்னு கூப்பிட்டு அதுவே கடைசியில் அவருடைய இடப்பெயராகவும் மாறிடுச்சு. ஸோ மாப்பிளா என்பது ஒரு தனிப்பட்ட குரூப். பிற்காலத்தில் என்னாச்சு சொன்னா, வந்து அந்த ஏரியாவோட வந்து முஸ்லிம்கள் எல்லாருமே மாப்பிளா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அது ஒருத்தருடைய பேர் வந்து அப்படி ஒரு சிறு பகுதியுடைய பேர் பெரும்பகுதியுடைய பேரா மாறி இருக்காது. ஸோ அதாவது சிறு குழுக்கள் வந்து அந்த பெருங்குழுக்களோட இணையிற மாதிரி அப்படி எல்லாருமே மாப்பிளாக்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் இஸ்லாம்ல வந்து அந்த மதம் ஜாதி பிரச்சனை இல்லை, அதனால மேரேஜ் பண்ணிக்கிறதுல தடை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் கலந்துட்டாங்க. இப்போ 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்துல ஒரு பெரிய நிகழ்வு நடந்துச்சு. வாணிகத்துல, கடல் வாணிகத்துல என்னாச்சுன்னா, போர்ச்சுகீசியர்கள் வந்து வாஸ்கோட காமா முதல்ல கேலிக்கட்டுக்கு வந்தார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அவர் அங்க வந்துட்டாரு. அதுக்கு பின்னாடி வந்து அந்த கடல் ரூட் கண்டுபிடிச்ச பின்னாடி இங்க போர்ச்சுகீசியர்களும் மற்ற யூரோப்பிய பவர்ஸ், யூரோப்பிய நாடுகளும் அங்க வந்து வணிகம் செய்யும்போது அவர்களுடைய வணிகம் கோலோச்சிருச்சு. அவங்களால வந்து திறமையாகவும் வணிகம் செய்ய முடியுது. அப்புறம் அப்ப வணிகம் என்பது வந்து சரி வெறும் வணிகமா இருக்காது. ஒவ்வொரு வணிக குரூப்புக்கு பின்னாடியும் ஒரு ஆர்மி இருக்கும். அந்த ஆர்மிக்கும் இவங்களுக்கு சண்டை போட்டதுல வந்து இவங்களால இந்த மாப்பிளாசால தாக்கு பிடிக்க முடியல. அதனால இவங்க அந்த வணிகத்தை விட்டுட்டு வேற பிழைப்பு தேட வேண்டியிருச்சு. வேற பிழைப்பு தேடுறதுன்னா கடல்ல வேற வேற பிழைப்பு பெருசா இல்லை அப்படிங்கிறனால இவங்க இன்டீரியருக்கு போயிட்டாங்க. மலபாருடைய இன்டீரியருக்கு போயிட்டாங்க. ஒன்றும் இல்லாம இன்டீரியருக்கு போகும்போது என்ன ஆகும், அங்க போயிட்டு நீங்க ஏதாவது கூலி வேலைகள் தான் செய்யணும். ஸோ அங்க ஆல்ரெடி நில ஜமீன்தார்களாக இருந்த உயர் ஜாதியினர், மெயினா வந்து நம்பூதிரிகள், பிறகு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாயர்கள். நாயர்கள்லயே பல அடுக்குகள் இருக்கு. அதுல இந்த உயர் நாயர்கள், உயர் வகுப்பு நாயர்கள், உயர் அடுக்கு நாயர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவர்கள் படைத்தளபதிகள், படைத்தலைகர்கள் ஆக இருக்கக்கூடிய நாயர்கள். அவர்கள் வந்து நில நிலப்பிரபுக்களா இருந்தாங்க, பெரிய நில ஓனர்களா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே இவங்க போய் ஒரு குத்தகை விவசாயிகளாக வேலை செய்ய வேண்டியதாகிடுச்சு. அங்க எப்படின்னா ஒரு சிங்கிள் டயர் சிஸ்டம் கிடையாது. அதாவது நிலப்பரப்பு, அதுக்கடுத்து அதாவது குத்தகை விவசாயி அப்படிங்கிற அடுக்கு கிடையாது. அங்க இடையில வந்து கணக்காளர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடை குத்தகைதாரர் இருப்பார். அவர் என்னன்னா ஒரு 1000 ஏக்கர் ஒரு நாயருக்கு இருக்குன்னு சொன்னா, அந்த நாயர் என்ன ஒரு நம்பூதிரிக்கு ஒரு 1000 ஏக்கர் இருக்குது, அல்லது நாயர் ஒரு பெரிய நில ஜமீன்தாருக்கு 1000 ஏக்கர் இருக்குன்னா, அவர் என்ன பண்ணுவாரு, அதை ஒரு 100 ஏக்கர் அப்படி 10 கணக்கர்களுக்கு விட்டுருவார் குத்தகைக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு 5 ஏக்கரை பிரிச்சு ஒரு 20 இந்த நிலக்குத்தகைதாரர்கள் வெறும் பட்டதாரர், வெறும் பட்டாஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அது வெறும்னா சும்மா, பட்டாதாரனா அவர் அந்த பட்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த விதைக்கக்கூடிய தருணம் அல்லது பருவ காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், விவசாய பருவ காலம். ஸோ அதனால வெறும் பட்டதாரர். அவங்க வெறும் பட்டதாரனா அவங்ககிட்ட நிலம் கிடையாது, அவங்க வெறும் குத்தகை விவசாயி அப்படின்னு சொல்றது தான் அந்த வெறும் பட்டதாரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு குத்தகை கட்டுவாங்க. ஸோ இவரு கொடுக்கக்கூடியது வந்து சுரண்டல் என்பது பல வழி 3 அடுக்காக நடந்துச்சு. அது ஒண்ணு வந்து இவங்க குத்தகை விவசாயி அல்லது பட்டதாரர் வந்து கணக்கருக்கு கொடுக்கணும். கணக்கர்களுடைய அவரு வந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய நம்பூதிரி கொடுக்கணும். அப்படின்னு சொன்னா என்ன,
சுரண்டல் டபுள் ஃபோல்டு ஆயிடும். இவருடைய சுரண்டலையும் மீட் பண்ணணும், நம்பூதிரியுடைய சுரண்டலையும் மீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனாலும் இந்த சிஸ்டத்துல இருந்த வேற ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னா, நீங்க நிலத்துக்கு குத்தகைதாரரை எவிக்ட் பண்ண முடியாது. மார் சொல்லுவார் இல்லையா, பல இடங்கள்ல அடிமைக்காவது சாப்பாட்டுக்கு உத்தரவாதம் உண்டு, இப்ப இருக்கிற தொழிலாளிகளுக்கு அது கூட இல்லை அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த குத்தகைதாரர்கள் எவ்வளவுதான் சுரண்டப்பட்டாலும் இவர்களுக்கு அந்த அந்த குத்தகை நிலத்தின் மேல குத்தகைக்கு போடுவதற்கான உரிமை உண்டு. ஸோ அது அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆனா சுரண்டல் இருந்து எந்த பாதுகாப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரியாக அது தொடர்ந்து வந்துச்சு இந்த 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு எப்பவுமே ஒரு தொழிலாளி அல்லது ஒரு நிலப்பரப்பு அல்லது ஒரு பண்ணை அடிமை அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபிரிக்ஷன் இருக்கும். இங்க அது 3 அடுக்கு அப்படிங்கிறதுனால சுரண்டல் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஃபிரிக்ஷன் இன்னும் அதிகமாயிட்டே வந்துச்சு. அப்புறம் இந்த 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு என்னாச்சுன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க. பட் அதற்கு முன்னாடியே ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. அது என்ன சொன்னா, திப்பு சுல்தான் ஆட்சி பண்ணார். ஹைதர் அலி அவங்க அப்பா தான் பெரும்பகுதி நாடு அந்த சாம்ராஜ்யத்தை பிடிச்சார். அவர் சாதாரண போர் வீரனாக இருந்து, போர் தளபதியாக இருந்து அந்த நாட்டை ஒரு சாம்ராஜ்யத்தை அமைச்சாரு. திப்பு சுல்தான் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை மேலும் விரிவுபடுத்தினாரு. இவருடைய ஆட்சி முறை வேற மாதிரி இருந்துச்சு. திப்பு சுல்தானுடைய ஆட்சி முறை ஹைதர் அலி ஆட்சி முறையோட வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹைதர் அலியுடைய ஆட்சி முறை எப்படி சொன்னா, அவருக்கு நாடு பிடிக்கணும், நாடு மூலம் ரெவென்யூ கிடைக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி அங்க நடக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் விஷயங்கள் அல்லது மதத்தை பரப்பணும் அல்லது அதன் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் பவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய எய்ம் கிடையாது. யாரு? ஹைதர் அலியுடைய எய்ம். ஆனா திப்பு சுல்தான் அப்படி இல்லை. திப்பு சுல்தான் தன்னுடைய நாட்டை ஒரு நாட்டை பிடிக்கிறது மட்டும் இல்லை, அதை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அங்க இருக்கக்கூடிய மக்களை நமக்கு விசுவாசிகளாக மாற்றணும். விசுவாசிகளாக மாற்றணும்னா என்ன செய்யணும்? எல்லாத்தையும் மதம் மாற்றணும். முஸ்லீம்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள் எப்போதைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஓகே, இதான் நான் அப்ப சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். ஸோ அப்ப அவர் என்ன பண்ணார்னா, இந்த பிடித்த பகுதியில இந்த மாப்ளாஸ் அவங்க எல்லாருமே முஸ்லீம்ஸ். இவங்க இப்படி சுரண்டப்படுவதை அவர் பார்த்துட்டு இருந்தார். அவர் பார்த்துட்டு அந்த நாயர்கள் மற்றும் நம்பூதிரிகள் நிலத்தை பிடிக்கல, ஒரு சட்டம் போட்டார். அதாவது உழுவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி குத்தகைக்காரர்களுக்கு தான் இந்த நிலம் சொந்தம், அவங்க யாருக்கும் கப்பம் கட்ட வேண்டாம் அப்படி உடனே என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா நம்பூதிரிகளும் அந்த உயர் ஜாதி நாயர்களும் அவங்களுடைய உரிமை இழந்துட்டாங்க. உரிமை இழந்தது மட்டும் இல்லாம அவங்க மதம் மாற்றிடுவாங்க, அது தங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காது, கொடுமைப்படுத்தப்படுவோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற பல காரணங்களால அவங்க கேரளாவுடைய தென்பகுதிக்கு போயிட்டாங்க. அது தென்பகுதினா திருவிதாங்கூர், இப்ப இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் அந்த ஏரியாவுக்கு போயிட்டாங்க. ஸோ அது எப்படி அந்த மேப்ல பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் கேரளா. அந்த தமிழ்நாட்டுல தெரிய மாட்டேங்குது. இருக்கிற அளவுக்கு இதை பார்க்க முடிஞ்ச அளவுக்கு போயிட்டேன்.
அந்த வெஸ்ட் கோஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து இந்த காசர்கோடு, கண்ணனூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் இந்த தாலுக்காக்கள் தான் மலபார் ரீஜியன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மலபார் ரீஜியன்ல வந்து இது மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ். இன்னைக்கு வந்து வயநாடு ஏரியா தான் கேரளாவிலேயே அதிக முஸ்லீம் பாப்புலேஷன், அது மெஜாரிட்டி. ஆல்மோஸ்ட் 70% வந்து அங்க முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அதுலயே பார்த்தோம்னா இந்த நீலாம்பூர், இந்த தாலுக்காக்கள் நீலாம்பூர், மன்னார்காடு, வட்டப்பாலம், மலப்புரம், மஞ்சேரி இந்த பகுதி தான் வந்து அந்த மலபார் ரிபிலியன் நடந்த ஏரியா. மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த நார்த்தன் கேரளா தான் மலபார் ஏரியா, சதர்ன் கேரளா வந்து திருவனந்தபுரம். ஸோ அவங்க அந்த நம்பூதிரிகளும் உயர் ஜாதியினர் வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸோ வந்துட்ட உடனே அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு அங்க நடந்தது போராட்டம் என்பது வந்து ஒரு நில உடைமையாளர்களுக்கும் குத்தகை விவசாயிகளுக்கும் நடந்த போராட்டம் தான் அது. ஆனா தோற்றத்துக்கு எப்படி இருக்கு, அங்க வந்து ஒரு மத மதம் இந்துக்களை வந்து முஸ்லிம்கள் விரட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு. ஆனா அந்த கட்டத்துல எல்லாம் வந்து அது பெரிய அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஆக்கப்படலை. ஏன்னா அப்ப அது நல்லா தெரியும், இந்த மாதிரி நில உடைமையாளர்கள்லாம் அங்க வந்திருக்காங்க. அங்க இருந்த இந்துக்கள்லயே மற்ற ஏழைகள், மற்ற கூலி தொழிலாளர்கள், அவங்களையும் கொஞ்சம் பேர் இந்த பட்டதாரராக இருந்திருப்பாங்க, குத்தகை விவசாயிகள். அவர்கள் யாரும் வரல, ஏன்னா அவங்களுக்குலாம் நிலம் கிடைச்சு போச்சு. நாயர்கள்ல கூட அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் நிலம் கிடைச்சிட்டதுனால அவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. ஸோ அப்போ அது வரைக்கும் வந்து அது ஒரு மத கலவரமாக மாற்றப்படவில்லை. ஸோ பழையபடி வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு முந்தி இருந்த ட்ரேடர்ஸ் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இல்லாட்டி கூட ஒரு டீசென்டான வாழ்க்கை வந்து இந்த மாப்பிளாஸ்க்கு அமைஞ்சது. அந்த நிலம் சொந்தமானது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தானுடைய ஆர்மியில வந்து அவங்களுக்கு சோல்ஜர்ஸ் பதவி கொடுத்தாங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களாகவும் அவங்க மாற்றப்பட்டாங்க. அப்புறம் இந்த மேற்கு கடற்கரையை கலிக்கட்டை, இந்த மலப்புரம், இந்த ஏரியாக்களுடைய அந்த கரைப்பகுதி, கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கிறதும் வந்து மாப்பிளாக்கள் வசமும் படைக்கப்பட்டது. அதனால வந்து அவங்க ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்றாங்க திரும்ப. ஆனா அந்த செல்வாக்கு வந்து ரொம்ப ஷார்ட் லிவ், ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டுமே இருந்துச்சு, ஒரு 10 வருஷம் தான் இருந்துச்சு. அது வந்து 1782 இருந்து 1792 வரைக்கும் ஒரு 10 வருஷம் தான் இருந்துச்சு. 1792 என்ன ஆச்சுன்னு சொன்னா, மூன்றாம் மைசூர் போர் ஏற்பட்டது. மூன்றாம் மைசூர் போர் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் ஏற்பட்ட போர். அந்த போர்ல வந்து திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார், போர்க்களத்திலேயே கொல்லப்பட்டார். ஸோ அது பெரும் தோல்வியில முடிஞ்சிச்சு. தோல்வியில முடிஞ்ச பின்னாடி என்னாச்சு, திப்பு சுல்தானுடைய இருந்த நிலப்பகுதிகள் முழுவதும் வந்து ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அப்ப இந்த போர்ல பாத்தீங்கன்னா இந்த மாப்பிளாக்கள் திப்பு சுல்தானுடைய ஆதரவாக அவர்களுடைய படையில் வந்து வேலை செஞ்சாங்க. அதனால ஆங்கிலேயர்களுக்கு அவர்கள் எதிரியாக மாறி போனார்கள். இந்த பகுதியை ஆக்கிரமிச்ச உடனே அந்த ஆங்கிலேயர்கள் செய்த முதல் வேலை என்னன்னா, பழையபடி அங்கிருந்த நம்பூதிரிகளையும் நாயர்களையும் தென்பகுதியில் வந்து திரும்ப அழைச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுடைய நிலத்தை ஒப்படைச்சு மறுபடியும் இவர்களை குத்தகை விவசாயிகளாக மாற்றினார்கள். அதே மாதிரி அந்த 3 டயர் சிஸ்டம்ல வந்து அந்த சுரண்டல் நடைபெற்றது. அப்ப என்னன்னா, அந்த முந்தி இருந்ததை விட இப்ப மோசமாக போயிடுச்சு. இது என்னன்னு சொன்னா லீஸ் பை வில், அதாவது ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான குத்தகை அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷர்ஸ். அது வந்து அது வரைக்கும் இந்தியாவிலேயோ அந்த பகுதியில், அந்த மலபார் பகுதியில இல்லாத ஒரு முறை. அது என்ன முறைன்னு சொன்னா, எப்போது வேண்டுமானாலும் அந்த நிலப்பரப்பு ஒரு குத்தகை விவசாயியை வெளியேற்றலாம். அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும், அவங்க ஒரு ரொம்ப முழு அடிமை, முதல்லயே அடிமையா தான் இருக்காங்க, இப்ப முழு அடிமை ஆயிடும். ஏன்னா ஒரு குத்தகை விவசாயியை போய் நீங்க எவிக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும், அடுத்த நிமிடமே அவருக்கு மட்டும் இல்ல, அவர் குழந்தை குட்டி, அவருடைய குடும்பம் அத்தனை பேர் நடுத்தருவுக்கு தான் ஆகும். பிராக்டிக்கலா நடுத்தருவுக்கு தான் ஆகும். ஏன்னா வேற எங்கேயும் போய் தங்குறதுக்கு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில வந்து அவங்க கம்ப்ளீட்டா இவங்களுக்கு அந்த நிலப்பிரபுக்களுக்கு ஒரு அடிமை ஆயிட்டாங்க. ஸோ அதனால வந்து அந்த மாப்பிளாக்களுடைய அவர்கள் ஏற்கனவே வந்து வியாபாரிகளாக இருந்து அந்த அரேபியுடைய கனெக்ஷன் இருந்ததுனால அவர் ஓரளவுக்கு போர்க்குணம் உள்ள மக்கள். அதே சமயத்துல அவங்களுக்குடைய ஒற்றுமை உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க, அந்த ஜமாத்து மசூதிகளில் கூடுறது, அங்க பேசுறது,
இதை வச்சு அவர்களுக்கு எப்போதுமே ஒற்றுமை உண்டு. ஆனா ஆனாலும் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு அடிமையாக ஆக்கப்பட்டார்கள். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய ஒரு உணர்வை தூண்டிட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய நிலைமைகளை சரியா புரிந்து கொள்ளாமல் இந்த நம்பூதிரிகளை வந்து பிரஸ் பண்ணி இன்னும் அதிக வரி வசூல் பண்ணாங்க. அப்ப நம்பூதிரிகிட்ட அதிக வரி வசூல் கேட்டா என்ன பண்ண முடியும்? அவர் போய் கணக்கர்கிட்ட பிரஸ் பண்ணுவாரு, பிடிவாரு. கணக்கர் போய் கடைசியில இந்த குத்தகைதாரர்கள்ட்ட, அதாவது பட்டதாரர், பட்டாக்காரர், அவங்க கிட்ட தான் போய் பிழிஞ்சு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இன்னும் அவர்கள் பெரும் கொடுமைக்கு ஆளானார்கள். கொடுமைக்கு ஆளானது மட்டும் இல்ல, அவங்க எப்போதுமே ஒரு பயத்தோட தான் வாழணும். அடுத்த நிமிஷம் என்ன ஆகுமோ, நம்ம இருப்போமா, இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க இந்த கணக்காரர்களும் சரி, இந்த நம்பூதிரிகளும் சரி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, குத்தகையை வந்து வேற ஒரு குத்தகைதாரர் அதிக குத்தகை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, உடனே அவரை எவிக்ட் பண்ணிட்டு இவங்களை கொண்டு வந்து வச்சிருவாங்க. அப்புறம் அதை வந்து அந்த மாதிரி மணி மைண்டடா போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நிலப்பிரபுத்துவம் பியூரா இருந்தப்ப அதுக்கு உண்டான சட்டங்கள், அதுக்கு உண்டான ஒரு நீதியை பின்பற்றினாங்க. இப்ப பணம் என்பது முக்கியமா ஆயிட்ட பின்னாடி என்னாச்சுன்னு சொன்னா, இவங்களும் மணி மைண்டடா மாறி ஒரு 2 கட்ட நிலைமைக்கு போயிட்டாங்க. அது மார்க்ஸ் சொன்ன மாதிரி முழுசா முதலாளித்துவத்துக்கு மாறிட்டா பிரச்சனை இல்லை. இந்த 2 கட்டானா இருக்கிற டயத்துல தான் வந்து தொழிலாளர்கள் எண்ணற்ற இன்னல்களை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, இங்க அதே இன்னல்களை வந்து இந்த பட்டதாரர்கள் அல்லது குத்தகை விவசாயிகள் அனுபவிக்க வேண்டியிருந்துச்சு. அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, முதல்ல இருந்த ஒரே எதிரி அவங்க நிலப்பிரபு, நம்பூதிரிகளும் நாயர்கள் மட்டும்தான். ஸோ அவங்களோட போராட்டம் நடந்துச்சு. அது ஒரு லோக்கல் பிரச்சனையாக தீர்க்கப்பட்டுருச்சு. இப்ப அவங்க ஆங்கிலேயர்களையும் எதிர்க்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ இந்த போராட்டங்கள் வந்து அடிக்கடி நிகழுது. இந்த மலபார் பகுதியை பிடிச்ச பின்னாடி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அதை பிரிட்டிஷர்ஸ் தங்களுடைய நேரடி கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பகுதி முக்கியம் அவங்களுக்கு, வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு அப்படிங்கிறதுனால. அந்த போர்ட், காலிக்கட் போர்ட், மேங்களூர் போர்ட், இப்போ மேங்களூர்லாம் வந்து இந்த மலபார் பகுதியில் தான் இருந்துச்சு. மேங்களூர் போர்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அதை தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க. கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டதுனால எந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் சரி, அதை வந்து பிரிட்டிஷர்ஸே நேரடியா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் பிரிட்டிஷர்ஸை நேரடியாக கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து அவங்க பிரிட்டிஷர்ஸ் தான் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த நம்பூதிரிகள்கிட்ட பெரிய படையோ போலீஸோ எதுவும் கிடையாது. அதனால போலீஸு, ஆர்மி இதெல்லாம் பிரிட்டிஷர்ஸ். ஒன்லி வரி கொடுக்கறது மட்டும்தான், வரி வசூல் பண்ணி கொடுக்குற வேலையை மட்டும்தான் நம்பூதிரிகள் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்பூதிரிகள் எப்போதும் போல ஒரு சொகுசு வாழ்க்கை, அவர்களுடைய கல்ச்சரே வேற. அது அந்த மற்ற ஜாதி பெண்கள், நாயர் மற்ற ஜாதி பெண்களை வந்து அவர்கள் திருமணத்துக்கு முன்னாடியே இந்த நாயர் நம்பூதிரிகள் வைத்துக் கொள்வதும், அவர்களை அடிமைப்படுத்துறதும், அந்த ஜாதியில அந்த டிஸ்டன்ஸ், இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் ஒரு ஜாதிக்காரங்களை பேசணும். சில ஜாதிக்காரங்க வந்து கண்ணிலே படக்கூடாது. அவன் கண்ணில் பட்டாவே அதை தீட்டு, அந்த யாரு வந்து வந்தாலும் அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரனை வந்து கொண்டு விட்டுறாங்க. அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவங்க எப்போதும் போல அவங்க சொகுசு வாழ்க்கையை கடைபிடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3 டயர் சிஸ்டம் வந்ததுனாலையும் இந்த பிரிட்டிஷர்ஸ் இந்த மாதிரியான சட்டங்கள் போட்டது. அப்புறம் அந்த உயர் ஜாதியினர் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தையும் பிரிட்டிஷர்ஸ் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுனாலையும் வந்து இன்னும் அவர்களுக்கு கடுமையான வரிச்சுமை வந்தது. அதனால இன்னும் கசக்கி பிழியப்பட்டார்கள். அதனால அப்போ அந்த முரணும் ரொம்ப முட்டிகிட்டே வந்துச்சு. ஒரு புறம் இந்த மாப்பிளாக்கள், பட்டதாரர்கள், மறுபுறம் கணக்கர்கள் வந்து அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இடையில தான், அவங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் சாதிச்சுக்குவாங்க, அந்த பக்கம் வேணாலும் சாதிச்சுக்குவாங்க. அவங்க 2 கட்டான நிலைமையில் இருக்கிறவங்க. நம்பூதிரிகளும் ஆங்கிலேயர்களும், இந்த நில உடைமையாளர்களும் ஆங்கிலேயர்களும் ஒரு பக்கம் இருந்து
இந்த முறை நாளாக பெருகிட்டே தான் வந்துச்சு. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து காலனிய முதலாளிகள். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க ஏன் பழையபடி நிலப்பிரபுத்துவத்தை கொண்டு வரணும்? திப்பு சுல்தான் தான் ஆல்ரெடி நிலத்தை கொடுத்தாரு. அப்படியே போய் அவங்க முதலாளித்துவ முறையில டாக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அப்படி அவங்க செய்யல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க மாப்பிளாக்களை வந்து தங்களுடைய எதிரிகளாக பார்த்தார்கள். ஏன்னா அவங்க இந்த போர்ல திப்பு சுல்தானோட இருந்ததுனால அவங்களை எதிரிகளாக பார்த்தார்கள். அப்புறம் அந்த மலபார் பகுதியை மத ரீதியாக பிளவுபடுத்துவது. அது மாப்பிளா முஸ்லீம்கள் ஒரு பக்கம், நில உடைமையாளர்களான உயர் ஜாதியினர் ஒரு பக்கம், இந்துக்கள் ஒரு பக்கம் அப்படின்னு பிளவுபடுத்துறது வந்து பிரிட்டிஷர்ஸுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான் அவங்களுடைய முக்கியமானது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கோம். அந்த டிவைட் அண்ட் ரூலை வந்து அதை சரியான முறையில் அமல்படுத்துவதற்கான ஒரு ஏதுவான நிலம் இந்த மலபார் பகுதி அமைஞ்சது. அப்புறம் இந்த நிறைய போய் விவசாயிகிட்டெல்லாம் வசூல் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வர்றதை விட இந்த ஜென்மி, அங்க வந்து அந்த நில உடைமையாளர் நிலப்பிரபுக்களை வந்து ஜென்மின்னு சொல்லுவாங்க. ஜென்மிகளிடமிருந்து வரி வசூல் பண்ணிக்கிறது. அது நம்ம ஊர்ல ஜமீன்தார்கள் மாதிரி அவங்கள ஜென்மின்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்மிகள்கிட்ட மட்டும் வரி வசூல் பண்றது வந்து பிரிட்டிஷர்ஸுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதனாலதான் நம்ம ஊர்லயே பல இடங்கள்ல பிரிட்டிஷ் நேரடி ஆட்சி பகுதியில கூட ஜமீன்தார்கள்னு ஒரு குரூப் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து வசூல் பண்ணி பிரிட்டிஷர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த தேவையான போர்க்காலங்கள் அல்லது எமர்ஜென்சி காலங்கள்ல வந்து அவர்களுக்கு தேவையான உதவி, ஈவன் இந்த போர் வீரர்களை ரெக்ரூட் பண்ணுவதற்கான ஒரு உதவி செய்யறது, ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறது, ஆள்காட்டின்னு சொல்ற மாதிரி இந்த ஆளெல்லாம் போய் பிடிங்க, இவங்கெல்லாம் மிலிட்டரிக்கு சரியா இருப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆள்காட்டி வேலை, இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து இந்த ஜன்மிகள் இடையில இருந்தவங்க வந்து ரொம்ப உபயோகமா இருந்தாங்க. அப்புறம் இவங்க இடையில ஒரு பஃபர் மாதிரி இருந்தாங்க. இந்த குத்தகைதாரர்கள் வந்து ஒரு எழுச்சியோ இதோ வந்துச்சுன்னா நேரடியா போய் அது பிரிட்டிஷர்ஸை பாதிக்காத அளவுக்கு இடையில இவங்க ஒரு பஃபர். ஸோ இவங்களுக்கு யாரை நேரடியா யார்கிட்ட காமிக்க முடியும்? நம்பூதிரிகிட்ட காமிக்க முடியும். ஸோ நம்பூதிரிகளுக்கும் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் பல விதங்கள்லையும் அப்போது இருந்த நிலைமை. இது முதலாளித்துவம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா இந்த நிலைமை வந்திருக்காது. அப்போ முதலாளித்துவம் அங்கேயே வளர்ச்சி அடையாம ஒரு அளவு தான் இருந்துச்சு. ஸோ அப்ப இருக்க நிலைமையில வந்து அவங்களுக்கு ரொம்ப இது ஏதுவாக இருந்துச்சு. அதனால என்னாச்சு சொன்னா, அவ்வப்போது இந்த மாப்பிளா எழுச்சிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. கலவரம் அல்லது எழுச்சி அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. 1792 திப்பு சுல்தானுடைய தோல்வி. அதற்கு பின்னாடி கொஞ்ச காலம் பெரிய அளவுக்கு கலவரங்கள் இல்லை. ஆனா 1836க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கலவரங்கள் ஆரம்பிச்சிருச்சு. சின்ன அளவுலையும் கொஞ்சம் பெரிய அளவுலையும். ஸோ 1836ல இருந்து 1921 இந்த மெயின் ஈவெண்ட் மாப்பிளா எழுச்சி நடக்கிற வரைக்கும் சுமார் 50 கழகங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. அப்படின்னா பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் மேஜர் கலவரங்கள். அது இல்லாமல் பல நூறு கலவரங்கள் சிறிய அளவுல அங்கங்க நடந்திருக்கும். அப்படின்னா என்ன நிலைமை? அங்க இருக்கக்கூடிய நிலைமை வந்து ஒரு கலவரம் வெடிக்கிறதுக்கான சூழ்நிலை, ஒரு பாயிலிங் பாட். அது எப்ப வேணாலும் வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா இந்த கலவரங்களை அனைத்தையும் என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்கள் மிக கடுமையான முறையில் பெரும் ரத்த கலவையோட தான் அதை அடக்குனாங்க. ஸோ இந்த கலவரங்கள் அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறதுனால 1854 அதாவது நம்ம சிப்பாய் கழகம் அல்லது முதல் சுதந்திர போர் நடக்கிறதுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாப்பிளா கலவர தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அப்புறம் அடுத்த வருஷமே 1855 மாப்பிளா ஆயுத தடை சட்டம், அது மாப்பிளா வார் நைஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, மாப்பிளாக்கள் வந்து எந்த ஆயுதமும் வச்சுக்கூடாது. அது போர்க்கருவியாக பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதங்கள் வச்சுக்கூடாது. விவசாய கருவி தேவையானலாம் வச்சுக்கலாம். போர்க்கருவிகளாக இருக்கக்கூடிய மாதிரி பெரிய வாள்கள் அல்லது வீச்சர் வாள், அந்த மாதிரி அருவாட்கள், அந்த மாதிரி ஆயுதங்கள் எதுவுமே வச்சுக்கூடாது. போர்ல உபயோகப்படுத்தக்கூடிய ஈட்டி, வில், அம்பு எதுவுமே வச்சுக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஆயுத தடை சட்டம். ஸோ இது வந்து இந்த சட்டத்தை வந்து அவங்க ரொம்ப கடுமையா அமல்படுத்தினாங்க. அது அதை வச்சுக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணிடணும். அப்படி சப்மிட் பண்ணாமலாம் பிடிச்சா உடனே ஜெயில், தண்டனை, அதுல ஏதாவது கொஞ்சம் ரிவால்வ் பண்ணா அவங்களுக்குலாம் தூக்கு,
அந்த மாதிரியாக ஒரு கடுமையான முறையில வந்து அதை அமல்படுத்துனாங்க. அதே வருஷம் அந்த சட்டம் போட்ட வருஷமே 1855 வந்து அங்க மலபார்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறது வந்து பிரிட்டிஷ் பீரியட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி ஒரு பவர் உள்ளவர். அவரை வந்து கொண்டு கொண்டு போட்டார். ஒரு மாப்பிள்ளை ஒரு இளைஞர் கொண்டு போட்டார். அவர் யாருன்னா இந்த ஆயுத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர். அவர் வந்து அந்த பழிவாங்கும் எண்ணத்தோட இவரை கொண்டுட்டாரு. அதற்கு எதிர்வினைகளையும் வந்து ரொம்ப கடுமையா இருக்கிறாங்க இந்த ஆங்கிலேயர்கள். ஸோ இது இப்படியே தொடர்ந்துட்டு தான் போச்சு. அவங்க எப்போதுமே மாப்பிளாக்களை வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம்னோ அல்லது மாப்பிளாக்கள் வந்து மொத்தமா அடிபணிந்து போயிட்டாங்களோ ஒரு நிலைமையோ வரவே இல்லை. அதனால என்ன பண்ணாங்கன்னா 1884 மலப்புரம் ஸ்பெஷல் போலீஸ் அப்படிங்கிற ஒரு தனி போலீஸ் படையை அமைச்சாங்க. ஏன்னு சொன்னா அந்த சாதாரண நம்ம போலீஸும் அல்லது மிலிட்ரியே வந்திருக்கு, பல இடங்கள் பல சமயங்கள்ல வந்திருக்காங்க. வந்தாலும் அவர்களால வந்து இந்த அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா மலப்புரம் அந்த அந்த மலபார் பகுதி என்பது மலையும் காடுகளும் அந்த அடர்ந்த காடுகளும் இருக்கக்கூடிய பகுதி, பல வன விலங்குகள் இருக்கக்கூடியது. அங்கெல்லாம் வந்து சாதாரண போலீஸோ மிலிட்ரியா போய் டைரக்டா ஆக்ஷன் இறங்குறதுங்கிறது வந்து அது அவங்க எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டை கொடுக்கல. அதனால அங்கேயே இருந்து அங்க வந்து இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்றது, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கலவரங்களை வராமையே தடுக்கிறது அல்லது வந்த பின்னாடி அடக்கிறதுக்கு தேவையான ஒரு ஒரு அமைப்பும் அதுக்குண்டான பயிற்சியும் ஒரு போலீஸ் போர்ஸை உண்டாக்கணும் அப்படிங்கிற தான் 1884 இந்த மலபார் ஸ்பெஷல் போலீஸ் உருவாக்குனாங்க. இவங்க வந்து இந்த கலவரங்களை கட்டுப்படுத்துறதுல தனித்திறன் கொண்டவர்களாக இருந்தாங்க. இது 1921 அந்த மாப்பிளா எழுச்சியின் போது, அந்த எழுச்சி ஆரம்பிச்ச பின்னாடி இந்த போலீஸ் வந்து விரிவுபடுத்தப்பட்டு மலபார் ஸ்பெஷல் போலீஸ் அப்படிங்கிறத ஒரு பிரிவா மாறிச்சு. நம்ம கூட ஒரு சினிமா படம் வந்திருக்கு, சத்யராஜ் நடிச்ச படம் மலபார் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த பேரை வச்சு எடுத்ததுதான். ஆனா அதுக்கும் அந்த கலவரம் தடுக்கிறதுக்கும் அந்த படத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் அந்த பேர் வந்து அதுல இருந்து வந்ததுதான், மலபார் போலீஸ் அப்படிங்கிறது. நாங்கெல்லாம் பள்ளியில் படிக்கும்போது, அதாவது உயர்நிலை பள்ளியில படிக்கும்போது ஆரம்ப காலத்துல பாத்தீங்க சொன்னா மலபார் போலீஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர்ல கூட படிக்கலாம். ஒரு கலவரம் நடந்துச்சு, அது பெருசாயிடுச்சு, அதனால அங்க வந்து மலபார் போலீஸ் வரவழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற மலபார் போலீஸ், அதை பின்னாடி பார்ப்போம். அந்த அந்த மாதிரி வந்து அவங்க ஸ்பெஷலா ஒன்லி கலவரத்தை மட்டும் அடக்கிறதுக்கு தான் அவங்களுடைய மெயின் வேலை. அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மலப்புரத்துல இருந்துச்சு. நார்மலா ஒரு ஸ்டேட் கேபிட்டல்ல தான் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் உடைய தலைமையகம் இருக்கும். ஆனா இது வந்து அங்க மலப்புரத்திலே இருந்துச்சு. ஏன்னா அங்கதான் அது பிரச்சனையான ஏரியா அப்படின்னு. ஸோ இது எப்போதும் வெடிப்பதற்கு தயாரான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரசாயன கலவை போல அங்க ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த 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 ஆனாலும் அந்த 1921 வரைக்கும் அது மத கலவரமாகவோ அது மத மோதலாகவோ கருதப்படவில்லை. அது வந்து ஜமீன்தார்களும் வெள்ளைக்காரர்கள் ஒரு பக்கம், குத்தகைதாரர்கள் ஒரு பக்கம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்துச்சு. அது வந்து 1921 வரைக்கும் இருந்த மாப்பிளாக்களுடைய சரித்திர வரலாற்றுடைய ஒரு ஒரு சில குறிப்புகள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப கிலாபத் இயக்கத்தை பார்ப்போம். ஏன்னா இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அது எப்படி கன்வர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்முடைய உரையினுடைய இந்த முக்கியமான அம்சம். அந்த கிலாபத் இயக்கத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது முஸ்லீம்களால நடத்தப்பட்ட ஒரு இயக்கம் 1919. அதுக்கு முன்னாடி இதனுடைய ஆரம்பம் எங்கிறது வருதுன்னா, ஜூன் 8 கிபி 632 முகமது நபி அவர்கள் மறைந்தார். இஸ்லாத்தை தோற்றுவித்தவர் முகமது நபி, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் மறைந்தார். அவர் ஒரு மதத்தை மட்டும் தோற்றுவிக்கல, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிட்டு போனார். அந்த சாம்ராஜ்யம் வந்து அந்த காலத்திலே, இந்த காலத்து ஸ்டாண்டர்டுக்கு அது ரொம்ப பெருசு. முழுவதுமாக அரேபிய தீபகற்பம் முழுவதும் வந்து அவருடைய முஸ்லீம் மதமும் பரவிச்சு, அவருடைய சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அதனுடைய அதிபராகத்தான் இறக்கும்போது அவர் இருந்தார். அவ்வளவு பெரிய நாடு இப்ப கூட இல்லை, அதுக்கு பின்னாடியும் இல்லை. அரேபிய தீபகற்பம் முழுவதும் ஒரே குடையின் கீழ் வர்ற மாதிரி நிலைமை வந்து அதுக்கு பின்னாடியும் இல்லை, இப்ப வரைக்கும் கூட இல்லை.
ஸோ அவர் மறைஞ்சதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா, அந்த சாம்ராஜ்யத்தை கட்டி காக்கிறதும் விரிவுபடுத்துறதும், அந்த இஸ்லாமத்தை வந்து அதே கொள்கையில அவருடைய வழியில் கொண்டு செல்வதற்கு வந்து கலீஃபாக்கள் என்ற ஆட்சியாளர்கள் தோற்றுவிக்கப்பட்டார்கள். இந்த கலீஃபா அப்படிங்கிறதுக்கு நேரடி பொருள் என்னன்னா வாரிசு அப்படிங்கிறது. அப்ப முகமது நபிக்கு அடுத்து வாரிசு. ஆனா அவங்க வந்து மத வாரிசு கிடையாது. முகமது நபி மாதிரி அவர்கள் வந்து இறை தூதர்கள் கிடையாது. ஆனால் ஆட்சியாளர்களாகவும் அவருடைய கொள்கையை அமல்படுத்துவதாகவும் கலீஃபாக்கள் வந்து வந்தாங்க. அந்த கலீஃபாக்கள் வந்து ஒரு மாதிரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவங்க வந்து நம்ம எலெக்ஷன் மாதிரி சொல்ல முடியாது. அதே மாதிரி வாரிசாகவும் வந்துடல. யாருமே வந்து அப்பா மகன் வாரிசாகவும் இல்லை. அப்படியே ஒரு 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 கான்சென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, காங்கிரஸ் கட்சி எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதுல முக்கியமான 4 பேர்னா முதல்ல வந்த கலீஃபாக்கள். இப்ப வரைக்கும் பல முஸ்லீம் குரூப்புகள், பல முஸ்லீம் அமைப்புகள் வந்து அவங்க 4 பேர் தான் கலீஃபாக்கள், மற்றவங்களாம் யாருமே கலீஃபா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இருக்கு. அந்த 4 பேர்கள் யாருன்னா, முதல்ல வந்தவர் அபு பக்கர் அல் சித்திக், 2வது உமர் பின் கத்தார், 3வது உஸ்மான் அல் அஃபான், 4வது வந்து அலி பின் அலி தாலிப். ஸோ இதுல இந்த அபூபக்கர் ஒருவர் தான் வந்து இயற்கையான மரணம் எய்தினார். மற்ற 3 பேரும் வந்து அவருடைய சக முஸ்லிம்களாகவே பல்வேறு காரணங்களுக்காக கொல்லப்பட்டார்கள். இந்த அரேபியன் பற்றி சொல்ல, அந்த டார்க் ப்ளூ இருக்கு இல்லைங்களா, இங்க அரேபியா, இது வந்து முகமது நபி இறக்கும் போது இருந்த அந்த சாம்ராஜ்யம். இது முழு அரேபியன் பெனிசூலாவும் அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அப்புறம் முகமது நபி இருந்ததுக்கு பின்னாடி இந்த கலீஃபாக்கள் ஆட்சி வந்தப்ப அவங்க வந்து சிரியா, பெர்ஷியாங்கிறது இப்ப ஈரான், ஆர்மீனியா, ஈஜிப்து, ஈவன் ஈஜிப்துக்கு மேற்கு கூட இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் கேப்சர் பண்ணி அது ஒரு பெரிய, ஏறத்தாழ அந்த ஏசியாவில் ஒரு பெரும் சூப்பர் பவராக ஆகிற அளவுக்கு ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க இந்த 4 கலீஃபாக்கள் காலத்திலேயே. அப்ப இந்த 4 கலீஃபாக்கள் காலத்துக்கு பின்னாடி என்னாச்சுன்னா, கிபி 1661 அலி கடைசி கலீஃபா கொல்லப்பட்டார். அதுக்கு பின்னாடி மாவியா அப்படிங்கிற ஒரு கலீஃபா ஆனாரு. அதுக்கு பின்னாடி அது அப்படியே தொடர்ந்து பல கலீஃபாக்கள் வந்துட்டு இருந்தாங்க. அப்ப 1517 துருக்கி மன்னர் சுல்தான் சலீம் ஒன், சுல்தான் சாலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சலீம்னு சொல்லுவாங்க. அந்த சுல்தான் சலம் ஒன்னு வந்து எகிப்தை வெற்றி பெற்றாரு. அங்க எகிப்துல அப்ப கலீஃபாவா இருந்தவர் வந்து அல் முத்தவாக்கு 3 அப்படிங்கிறவர். ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த கலீஃபா பதவியை, நாடு மட்டும் இல்லை, அந்த கலீஃபா பதவியும் வந்து இந்த துருக்கி சுல்தானுக்கு வந்துச்சு. ஸோ அந்த அந்த பதவி என்பது இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கு இருந்து கைமாறுச்சு. அதை வெற்றி கொண்ட பின்னாடி அவங்களே வாலண்டியா கொடுத்துருவாங்க, இல்லாட்டி பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து துருக்கி சுல்தானுக்கு இந்த 1517 தான் அவருக்கு இந்த கலீஃபா பதவி வந்துச்சு. அந்த கலீஃபா பதவி வந்த பின்னாடி இவர் வந்து பேரளவுக்கு தான் கலீஃபா. அதாவது அந்த 4 கலீஃபாக்களுக்கு அப்புறமே என்னாச்சுன்னு சொன்னா, அவங்க வந்து அந்த சாம்ராஜ்யம் மொத்தத்துக்கும் ஆட்சியாளர்கள் கிடையாது. அதே மாதிரி அவங்க சொல்றதை எல்லாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு ஆனாலும் ஒரு முஸ்லீம்களில் பெரும்பகுதி, அதுல பெரும்பாலானவர்கள் கேட்கிற மாதிரி, அந்த அவங்க தான் கலீஃபா, அவர் தான் வந்து நம்ம மதத்துக்கு தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் அல்லது ஒரு நடைமுறை இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் அந்த சுல்தான் வந்து அவங்க துருக்கியை தவிர வெளியில வந்து அதுக்கு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இல்லை. அவங்களுடைய காலனி நாடுகள் இருந்துச்சு, அதுல வேணா இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. மற்ற முஸ்லீம் இந்தியா, அது இந்தோனேஷியா, எல்லா நாடுகளும் வந்து மலேசியா எல்லாம் அப்போ முஸ்லீம் நாடாயிருச்சு. அங்கெல்லாம் வந்து அவருக்கு பெரிய செல்வாக்கு எதுவும் கிடையாது. செல்வாக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவங்க எல்லாத்துக்கும் தலைவர், நம்ம கலீஃபா அவர் தான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க பெரும்பாலான முஸ்லீம்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அப்படி இருந்தாலும் கூட எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீம்கள் வந்து அவர்களை கலீஃபா ஏற்றுக்கிறது இல்லை. அவங்களுடைய தலைவர் வேற. ஸோ 1517 இருந்து
1924 வரைக்கும் இந்த கலீஃபா பதவி 4 நூற்றாண்டுகள் அவங்க கையில தான் இருந்துச்சு. இந்த முதல் உலகப் போர் வந்து 1914 ஆரம்பிச்சு 1914 ஆரம்பிச்சு 1918 வரைக்கும் நடந்தது இந்த போர். எதற்காக இந்த நான் டீட்டெயிலா சொல்றேன்னு சொன்னா, இந்த கிலாஃபத் இயக்கம் என்பதும் அந்த மாப்பிளாக்களுடைய வரலாறும் ரெண்டு சேர்ந்து இணைந்து தான் இந்த மாப்பிளா கலவரம் என்பது உருவாச்சு. ஒரு வரலாற்று நிகழ்வு என்பது மார்க்ஸ் சொன்ன மாதிரி ஒரே நாள்ல திடீர்னு நடந்துறது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு நிலைமைக்கு வரும். அது இங்க என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பக்கமும் மாறுது. ஒரு பக்கம் கலீஃபாக்கள், இன்னொரு பக்கம் மாப்பிள்ளைகளுடைய வரலாறு. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு பாயிண்ட்ல தான் வந்து அது மாப்பிளா கலவரமாக வெடிக்கிறது. ஸோ இந்த முதல் உலகப் போர் 1914 நடந்த முதல் உலகப் போர்ல வந்து ஜெர்மனியுடைய கூட்டு நாடாக துருக்கி இருந்துச்சு. அது சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜெர்மனியுடைய கூட்டு நாடுகள். அவங்க வந்து இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா போன்ற அலைட் பவர்ஸ்க்கு எதிராக போரிட்டாங்க. அந்த போர்ல வந்து ஜெர்மனி தோத்து போச்சு. ஜெர்மனி தோத்து போச்சுன்னா என்ன, துருக்கியும் தோத்து போச்சு. துருக்கியுடைய தோல்வி 1918 வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா, துருக்கி அந்த துருக்கி மன்னர் சுல்தானுடைய பவர் போயிடுச்சு. துருக்கி சுல்தானுடைய பவர் போனதுனால அவருடைய நிலப்பகுதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சிறு பகுதியை மட்டும் இவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல வச்சுட்டு மிச்ச பகுதி, முக்கியமான பகுதியில எல்லாம் இந்த அலைட் பவர்ஸ், மெயினா இங்கிலாந்து வந்து பிரிச்சு கிரீஸ் கொஞ்சம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிரான்ஸ் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிட்டாங்க. இப்ப ஷேர் பண்ணும்போது இந்த கலீஃபாக்களுடைய பவர் போயிடுச்சு. நம்ம கலீஃபாவை வந்து பவர்லாம் பண்ணிட்டாங்க, அது நம்ம கலீஃபாவை வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உலகத்தில் இருக்க முஸ்லீம்கள்லாம் வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். அதுக்கு அட்லீஸ்ட் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்தியா, அப்ப இருந்த இந்தியா என்பது இந்தியா, பாகிஸ்தான், ஈவன் கொஞ்சம் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இதெல்லாம் சேர்ந்ததுதான் மொத்த இந்தியா. இந்தியாவிலாம் வந்து இது ஒரு பெரும் போராட்டமாக வெடிச்சு. மற்ற பகுதியெல்லாம் சும்மா ஒரு அதிருப்தியோடு இருந்துட்டாங்க, யாரும் இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணல. ஆனா இங்கதான் வந்து அது ஒரு போராட்டமாக வெடித்து 1919 கிலாஃபத் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி ஆரம்பிச்சாங்க இந்தியாவில். முஸ்லீம் தலைவர்கள் ஆரம்பிச்சாங்க. அதுல சில போராட்டங்களும் நடத்தப்பட்டன. அலி சகோதரர்கள், அதாவது சவுகத் அலி, முகமது அலி, 2 பேரு, அவங்க ரொம்ப ஃபேமஸ். காந்தியுடைய வரலாற்றை படிக்கும் போதெல்லாம் இந்த அலி சகோதரர்களை பற்றியும் கண்டிப்பா படிப்பாங்க. அவங்க வந்து இந்த போராட்டத்தை முன்னிட்டு நடத்தினாங்க. அது வரைக்கும் ஒரு அளவா தான் போயிட்டு இருந்துச்சு. காந்தி வந்து இந்திய அரசியலுக்கு வந்தது 1915. ஸோ வந்து ஒரு 4 வருஷம் தான் இருக்கும் காந்திக்கு. அப்பதான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகமாயிட்டு வர்றாரு. அவர் வந்து இந்த போராட்டத்துல தாங்களும் பங்கேற்றுக் கொள்ளணும். ஏன்னா அது வரைக்கும் வந்து இந்து முஸ்லீம்கள்ங்கிறது வந்து ஒரு தனித்தனி என்டிட்டியா தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. அங்கங்க அதே மாதிரி ஒரு விரிசல்கள், போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. இங்க மத அடிப்படையிலேயே நடந்துச்சு போராட்டங்கள். அதனால இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக காந்ி என்ன பண்றாருன்னா, தான் அரசியலுக்கு, இந்தியாவுடைய அரசியலுக்கு வந்து கொஞ்சம் சில வருடங்களே ஆன காலத்துல இதோட தன்னை இணைத்துக் கொள்ளணும், அல்லது அந்த போராட்டத்தை தானே முன்னின்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1920 காங்கிரஸ் கிலாஃபத் இயக்கத்தை கையில் எடுத்துச்சு. ஸோ காந்தி தான் இந்த கிலாஃபத் இயக்கத்தினுடைய தலைவராக ஆனார் இந்த மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ ஆன பின்னாடி இது என்ன ஆயிடுச்சு சொன்னா, அதுவரை இந்தியா கண்ட அளவுக்கு ஒரு பெரும் போராட்டமாக வெளிச்சது. அது எப்படின்னா, பெரும்பகுதி ஒத்துழையாமை போராட்டம், ஒத்துழையாமை இயக்கம், எல்லாமே அகிம்சை போராட்டம், எதுவுமே வன்முறையோ ஆயுதம் எடுத்த போராட்டமே கிடையாது. இது வந்து இந்தியாவுக்கும் புதுசு, இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே புதுசு. ஒரு மாடர்ன் டைம்ல வந்து இந்த மாதிரியான ஒரு அகிம்சை முறையில ஒரு போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு புதுசு. முஸ்லிம்களுக்கு அது ரொம்ப ரொம்ப புதுசு. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் வாழால தான் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில உள்ளவங்க. அவங்களுக்கு அது புதுசா இருந்துச்சு. ஆனாலும் இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியை காட்ட உடனே எல்லாரும் உற்சாகம் அடைஞ்சு, மெயினா இந்த அலி சகோதரர்கள், காந்தி, காந்திக்கு பின்னாடி இருந்த காங்கிரஸ், எல்லா தலைவர்களும் சேர்ந்து இது ஒரு பெரிய இயக்கமாக நடத்திட்டு போனது வந்து பெரும் எழுச்சியாக, இந்தியா அதுவரை கண்டில்லாத ஒரு பெரும் எழுச்சியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒத்துழையாமை இயக்கம் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது வந்து ஒரு பெரும் வீச்சில் இது நடந்துட்டு வந்துச்சு. மலபார் பகுதியில் என்னாச்சுன்னா, அலி முஸ்லியார் அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒரு நன்கு கற்று அறிந்த ஒரு அறிஞர்.
மெயினா இஸ்லாமிக் ஸ்காலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். அவர் வந்து இந்த இயக்கத்துக்கு அந்த பகுதி, அந்த மலபார் பகுதிக்கு ஒரு தலைவராக இருந்து அதனை செயலாற்றினார். அவருடைய பேச்சுக்கள்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கூடிய அவருடைய உரைகள், பேச்சுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கரமாக அனல் கக்குவதாக இருக்கும். அதனால வந்து மக்கள் வசீகரிக்கப்பட்டார்கள். எல்லா மக்களும் மத பாகுபாடு இல்லாமல் அந்த கிலாபத் இயக்கத்தில் கலந்துக்கிட்டாங்க இவரோட சேர்ந்து. ஏன்னு சொன்னா அவர் தான் அந்த பகுதிக்கு தலைவர், அந்த கலீஃபாவுக்கு தலைவர். நல்ல பேச்சாற்றல் உள்ளவர், மக்களை கவரக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சும் செயல்களும் இருந்ததுனால அது பெரும் அளவுக்கு அங்க அந்த கிலாபத் இயக்கம் வந்து அங்க நடந்துச்சு. அப்போ வந்து வாரியம் குன்னத்து குஞ்ச அகமது ஹாஜி அப்படிங்கிறவர் வந்து கிலாபத் இயக்கத்துல ஒரு போராளியா கலந்துக்கிட்டார். ஸோ இப்படி அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்ட அந்த போராட்டத்துல வந்து பிற்காலத்தில் இந்த 2 தலைவர்களும் மாப்பிளா எழுச்சியில பங்கு பெற்ற மாப்பிளா கலவரத்தில் பங்கு பெற்றதுனால இது ஒரு மதக்கலவரமாக மாறும் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு கிலாபத் மூமெண்ட்ல நாட்டு வெள்ளையர்களுக்கு எதிராக நம்ம மக்களுக்கு ஆதரவாக நம்ம நாட்டுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாமே அப்போது கலந்துக்கிட்டாங்க. அப்போ 1922 சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதி, வடக்கு பகுதி, மத்திய பிரதேசத்துலேயும் வடக்கு பகுதி, அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை தாக்கிட்டாங்க ஒரு குரூப். சாதாரண காந்தி வந்து அகிம்சை வழியில தான் போராட்டம்னு சொல்லியிருந்தா கூட சில இடங்கள்ல இந்த மாதிரி வன்முறை வெடிச்சதுல இது ஒரு பெரும் வன்முறையாக ஆயிடுச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷனை தாக்குனதுல 23 போலீஸார்கள் கொல்லப்பட்டார்கள். ஸோ இது வந்து காந்தியை ரொம்ப ஒழுக்கிடுச்சு. நம்ம அகிம்சைன்னு ஒன்று ஆரம்பிச்சது இப்படி வன்முறையா போயிடுச்சு. ஸோ அதனால வந்து இந்த போராட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை நிறுத்திட்டார். நிறுத்ததுனால கிலாபத் அந்த மூவ்மெண்ட்டும் அந்த மொத்த போராட்டமும் கொஞ்சம் அதனுடைய வலுவிழந்துருச்சு. அதனுடைய ஸ்பீடு ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா காந்தி விளையிட்டதுனால மற்ற இந்துக்கள் மற்றவங்களாம் அந்த காந்தியோடைய காங்கிரஸ்காரங்களாம் அதில் சேர மாட்டாங்க. அதனால இந்த போராட்டம் வந்து கொஞ்சம் வலுவிழந்து போச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா 1924 துருக்கியில அப்போது அதிபராக இருந்த அத்தாதுர்க் கமால் பாஷா வந்து அந்த கிலாபத் அப்படிங்கிற போஸ்டே ஒழிச்சிட்டாரு. ஒழிச்சிட்ட பின்னாடி அந்த போராட்டத்துக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதோட இந்த போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு. எது? கிலாபத் போராட்டம். ஸோ இடையில இந்த 1921 மலபார் பகுதியில மாப்பிளா கலவரங்களை மாப்பிளா எழுச்சி தோன்றியது. அது எப்படி இந்த போராட்டங்கள்லாம் அதற்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இன்னும் இதே மாதிரி விளக்கமாக பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இதுவரை உரிமையாக கேட்ட தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. வேற இதை பற்றியான கேள்விகள், சந்தேகங்கள், விளக்கங்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்கள் ஏது இருந்தாலும் தோழர்கள் கேட்கலாம். தோழர்கள் எல்லாருமே மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நன்றி. அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் தோழர். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஒரு திகில் கதை மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நிறுத்திட்டீங்களே தோழர். இது இடைவேளை தோழர். இடைவேளை ஒரு சஸ்பென்ஸோட தான் நிறுத்துறேன். அடுத்ததான் ரொம்ப அதாவது இந்த வரலாற்று பார்வையில ஒரு பாக்குறதுக்கு இத உங்கள்ட்ட இருந்து நான் இதை கற்றுக்கொள்றேன். ஏதோ ஒரு விஷயத்தையும் அந்த வரலாற்று ரீதியாக அந்த வரலாற்றில் இருந்த சமூக நிலைமைகளை தொட்டு கடைசியா காந்தி வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிட்டீங்க. நல்ல சிறப்பா இருக்கு. ஆனா திடீரென்று முடிச்சதுல ஒரு அப்படியே பரவாயில்ல, நல்லா இருக்கு. இப்ப எப்படி இருக்கு அந்த நிலைமைகள்? இப்ப அந்த நீங்க சொன்னீங்களே அந்த அந்த இந்த என்ன அந்த இப்ப இன்றைய நிலைமையில எப்படி இருக்கு? அங்க வந்து அமைதி முன்னேற்றம் எப்படி இருக்கு? அதை மட்டும் சொன்னப்போ இப்ப வந்து அது கம்ப்ளீட்டா முதலாளித்துவம் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு தோழர். அதை அடுத்த வாரத்துல பார்ப்போம். அடுத்த வாரத்துல இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற நிலைமைகளையும் அதோட விளைவுகள் எல்லாத்தையும் பார்ப்போம். தோழர் ராமன் நுள்ளிப்பள்ளம் கை வைத்திருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி தோழர்.
தோழர் ராமன் அன்மியூட் பண்ணிடுங்க. நன்றி நன்றி நன்றி. மிக சிறந்த ஆய்வு, மிக துல்லியமான ஆய்வு. புதிய தகவல்கள் கிடைத்தது. அந்த புதிய தகவல் என்னன்னா, வாஸ்கோடகாமா தான் வழி கண்டுபிடிச்சாரு, அதுக்கப்புறம் தான் கேரளாவுக்கு வந்தாங்கன்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாலேயே வந்து அரேபியால இருந்து வணிகர்கள் இங்கே வந்திருக்காங்கிறது ஒரு புதிய தகவல். இப்ப சமீபத்தில் கூட தமிழ் எழுத்துக்களை பிரமிட்ல பார்த்துருக்காங்க. 1921 ஒரு சினிமா வந்தது, மலையாள சினிமா. நண்பர் குமரன் அதை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தேன், அண்மையில தான் பார்த்தேன். அந்த படம் வந்து அது ஒரு ஹீரோ வில்லன் அப்படிங்கிற மாதிரி மம்முட்டி வந்து அந்த குணத்து வாரியம் குணத்தாமதான் நடிச்சதுனால அது ஒரு ஹீரோ வில்லன் கதை மாதிரி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அதுல சொல்லியிருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் உண்மையை ஒட்டிதான். உண்மைதான். அததான் இன்னைக்கு நான் வந்து இந்த செய்தியை கிடைச்சதுமே, வாட்ஸ்அப்ல செய்தி கிடைச்சதுமே என்னுடைய மனசுல வந்து 1921 தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. எனக்கு அது வந்து காங்கிரஸ்காரருடைய வியூல எடுத்தது. அது ஓரளவுக்கு நியூட்ரல் வியூ. இன்னொரு படம் வந்து இப்ப அதுக்கு பின்னாடி வந்தது, புலா முதல் புலா வரை அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அது வந்து எக்ஸ்ட்ரீம் வலதுசாரிகள் எடுத்தது. அது ஃபுல்லா வேற மாதிரி, அந்த கதையை வேற மாதிரி திருச்சி எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு படம் கூட டிஸ்கஷன்ல இருக்கு. அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ரைட்டிஸ்ட் ஒரு ஆளு எடுத்து அதை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம அடுத்த வாரம் பேசலாம். அதான் இந்த 1921 படம் நான் வந்து 40 வருடங்களுக்கு முன்னால பார்த்தேன். சரி. எனக்கும் கேரளாவுக்கும் அதிகமா வந்து தொடர்பு உண்டு. நான் அடிக்கடி கோழிக்கோடு போவேன். எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. சரி. அப்பயே எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்தது. மோப்ளாஸ் அப்படிங்கிறதும் மாப்பிள்ளைங்கிறதும் வேற வேற. அவங்களே நிறைய பேர் எங்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோப்ளாஸ்ங்கிறது ஒரு குரூப், அந்த இஸ்லாமியர்களுக்குள்ளேயே ஒரு குரூப்போட பேரு மோப்ளாஸ். ஏன்னா மாப்பிள்ளைன்னு அவங்கள சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்க சொல்ற காலகட்டத்தில் தமிழ் அங்கே கிடையாது. பரவலா இன்டீரியர் மலபார்ல வடக்கு கேரளாவில் வந்து தமிழ்லாம் போகாத ஒரு காலகட்டத்தில் இந்த மாப்பிள்ளைன்னு இந்த அங்கிருந்து வந்த வணிகர்கள் இங்கிருந்த பெண்களோட உறவு வைத்து கொண்டதுனால அந்த மாதிரி உறவு வைத்து கொண்டவங்க இருந்தும் மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. அது அப்புறம் மாப்பிளாஸ் மாறிச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. அப்போ நான் வந்து ஒரு கேரளா வங்கியில வேலை பார்த்தேன் நீண்ட காலம். அதுல நிறைய பேர் வந்து இஸ்லாமிய நண்பர்கள். மோப்ளாஸ் வேற மாப்பிள்ளை வேற, அதுல இருந்து இது மறுவினது கிடையாதுங்கிறது எனக்கு அவங்க சொன்னது. அடுத்த அடிப்படையிலேயே இது வந்து நிலப்பிரபுக்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மோதல் அடிப்படையில். அதுதான் வந்து அந்த சினிமாவிலையும் காட்டுறாங்க. அதுல ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்ச்சி அதுல வரும். இந்த மாப்ளா ரிவோல்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணது, மிருகத்தனமாக வன்முறையில கண்ட்ரோல் பண்ணது வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட். அந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுடைய கமாண்டர்ஸ் வந்து பிரிட்டிஷ்காரங்க, ஆங்கிலேயர்கள். அதுல இருந்த படை வீரர்கள் எல்லாரும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க தான் அந்த சினிமாவில் ஒரு காட்சி வரும். அந்த லக்கேஜ் வேன், ஒரு 10 லக்கேஜ் வேனுக்குள்ள இந்த இவங்களையெல்லாம் பிடிச்சி உள்ள போடுவாங்க. அது மெட்ராஸ் கொண்டு போவாங்க. மெட்ராஸ் போய் அந்த லக்கேஜ் எல்லாம் திறக்கும் போதும் அதுல இருந்த ஒரு 500-600 பேர்லாம் இறந்து போய் அவங்க டெட் பாடி வெளியே விடுவாங்க. அதான் ஒரு கொடூரமான காட்சி, மறக்க முடியாத காட்சி அந்த சினிமாவில். மற்றபடி அவங்க சரியா வந்து அந்த முரண்பாடை வந்து சரியா முன்வைத்திருக்காங்க, நிலப்பிரபுக்களுக்கும் குத்தகை விவசாயிகளுக்கும். இன்னொரு காரணம் வந்து ஏன் வந்து குத்தகை விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அதிக உற்பத்தி. அதுவரையிலும் அந்த மேல் ஜாதி நிலப்பிரபுக்கள் உற்பத்தி செய்ததை விட அதிகமான உற்பத்தியை இந்த மாப்ளாஸ் செய்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது அதனால இது வந்து மிகச்சிறந்த ஆய்வு, இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டிய ஆய்வு. நான் சொன்னது ஒரு சாதாரண ஒரு செய்தி தான். அந்த மாப்பிள்ளை வேற வேற. ஏன்னா மாப்பிள்ளைங்கிறது சகஜமா வந்து அன்னைக்கு கேரளாவில் பயன்படுத்தப்படாத ஒரு தமிழ் சொல். அவங்களே சொல்றாங்க, நாங்க வந்து மாப்பிள்ளை இல்லை மோப்ளாஸ்ன்னு அந்த இஸ்லாமியர் என்னுடைய நண்பர்களே சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஒரு பெரிய கருத்து கிடையாது. இந்த ஒட்டுமொத்த விவாதத்துல அது ஒரு பெரிய பாயிண்ட் கிடையாது. தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய பல இடங்கள்ல இந்த குத்தகை விவசாயிகளுக்கும் நிலப்பிரபுக்கும் நடந்த மோதல்கள் வந்து நிறைய வந்து தவறாக திருப்பி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உதாரணத்தை இந்த மாப்ளா ரிவால்ட் மாதிரி பல இடங்கள்ல அதாவது இது பார்த்தீங்கன்னா முண்டா,
அந்த சத்தீஸ்கரா ஜார்க்கண்ட்ல ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய தலைவர். அவரை கூட வந்து கிரைஸ்டா மாத்தினாங்க பிரிட்டிஷ்காரங்க. அவர் வந்து ஒரு கிரைஸ்ட் மாதிரி அவர் சொன்னாங்க. பிர்சா முண்டான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவங்க காடுகளை பூரா சொந்தமா வச்சிருந்தாங்க. அந்த பிர்சா முண்டாவுடைய அந்த பழங்குடி மக்கள் பிர்சா முண்டா தலைமையில போராடினாங்க. அதை பற்றி பெரிய புத்தகங்கள் கூட இப்போ வந்திருக்கு. பிர்சா முண்டா விமான நிலையம் தான் வச்சிருக்காங்க இங்க ஜார்க்கண்ட் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு. அந்த ஒரு விவசாயிகள், அந்த அவங்க வந்து ஓனர்ஸ், அவங்க குத்தகை விவசாயிகள் கூட கிடையாது. அவங்க வந்து ஒரு ஒற்றுமை பாருங்க. இந்த கூச் பிகார்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. அங்க வந்து அந்த முண்டா கம்யூனிட்டி சேர்ந்தவங்க குத்தகை விவசாயிகள் கூட கிடையாது. அவங்க வந்து ஓனர்ஸ், நில உரிமையாளர்கள், காட்டினுடைய உரிமையாளர்கள். இந்த ஆதிவாசிகள் முதல்ல போய் அதை பிடிச்சது வந்து வணிகர்கள். அப்புறம் வணிகர்களுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து சார் பதிவாளர் அலுவலகங்களை அறிமுகப்படுத்துறாங்க. சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ், ஓனர்ஷிப் கொடுத்தாங்க. இதெல்லாம் இந்த ஆதிவாசிகளுக்கு கிடையாது. இன்னும் பல இடங்கள்ல என்னுடைய சொந்த ஊரான சோழவந்தான்ல பாதிவார இயக்கம், முழுவார இயக்கம்னு ரெண்டு நடந்தது. குத்தகை விவசாயம் நடத்துற போராட்டம். நிலப்பிரபுக்கள் இருந்து பாதிவாரம்னா பாதி நிலத்தை உழவடைதாரர் கொடுக்கணும், முழுவாரம்னா எல்லா நிலங்களையும் நிலப்பிரபு வந்து அந்த உழுவுனுக்கு நிலத்தை சொந்தமா கொடுக்கணும். அது ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அதை பற்றி தமிழ்நாட்டில் எந்த பதிவும் இல்லை. யுனைடெட் சிபிஐ வந்து பத்ராப்பு ஏரியால இருந்து நடத்தினாங்க. இந்த எல்லா குத்தகை விவசாயிகள் நிலப்பரப்புகள் இடையே நடக்கக்கூடிய போராட்டம் தான் இந்த மாப்ளா ரிவால்ட். இதுல எந்த விதமான சமய மத இது கிடையவே கிடையாது. இந்த குத்தகை விவசாயிகள்ல இந்துக்களும் கூட இருந்தாங்க. அதுவும் அந்த சினிமாவில் 1921 சினிமாவில் அதையும் காட்டுறாங்க. ஒரு மிகச்சிறந்த ஆய்வு. நன்றி நன்றி. அந்த வேகன் டிராஜடி நடந்தது கோத்தனூர்னு கோயம்புத்தூர் நடந்த டிராஜடி. அதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் தான் அந்த மாப்பிளா கலவரத்துடைய நடந்த நிகழ்முறைகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்க்ளூஷனுக்கு வரோம். அதை அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். வேறு தோழர்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம் தோழர். தோழர் ஞானசேகரன். தோழர் தோழர் கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது. தோழர், ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வரலாற்று பின்னணியிலிருந்து நில உச்சவரம்பு திட்டம் இந்தியா ஃபுல்லா நடந்தது. ரெண்டாவது வந்து இந்தியா பார்ட்டிஷன்ஸ் அப்போ வந்து ட்ரெயின்ல வந்து வெட்டி கொல்லப்பட்டு இந்த சைட்ல இருந்து அந்த சைடு, இதெல்லாம் வந்து ஒரே தொடர்ச்சியா இருக்கு. இந்த தொடர்ச்சிக்கும் மனித சமூக வளர்ச்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கா அப்படின்றது வந்து, ஏன்னா இது ஏதோ ஒரு காரணம் நடக்குது அப்படின்றப்பல இன்னைக்காச்சும் கம்யூனிகேஷன் வேர்ல்டு எந்த கம்யூனிகேஷன் இல்லாம ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு கனெக்ஷனா இருக்கு. இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம மார்க்ஸ் கிட்ட தான் போகணும் தோழர். மார்க்ஸ் தான் சொல்லியிருக்காரு, ஒரு குறிப்பிட்ட பொருளாதார நிலைமை இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய கல்ச்சரல், மற்ற மதம், நம்பிக்கைகள், நிகழ்முறைகள் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. அது அமெரிக்காவில், தென் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எகிப்துல இருந்தாலும் சரி. நீங்க அப்ப அங்க இருந்த பிரமிடு, கடவுள் நம்பிக்கை, கடவுள் வழிபாடெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப எகிப்துக்கும் தென் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த கண்டிப்பா அந்த பொருளாதார நிலைமைகள் அப்படி இருக்கும்போது அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சருங்கிறது ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, எகைன் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு, வரலாற்றுல வந்து நம்ம திடீர்னு ஃபியூச்சர்ல வரலாறு வந்து ஒரு அளவுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட இப்ப கொடுத்துருக்கு. இதுல இருந்தா நம்ம தொடர்றோம். அப்படிங்கிறப்ப எல்லாமே தொடர்ச்சி தான், ஒன்னுடைய ஒண்ணு தொடர்ச்சி. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்பூதிரி பாட் கொண்டு வந்த நில சீர்திருத்த சட்டத்தை வந்து திப்பு சுல்தான் அப்பவே கொண்டு வந்துட்டார். எப்ப 1782 கொண்டு வந்துட்டாரு. ஆனா ரெண்டு ஒண்ணா அப்படின்னு சொன்னா ரெண்டு ஒண்ணு கிடையாது. நிலைமறுப்பு மாதிரி அது வேற இது வேற. பார்க்கறதுக்கு ஒண்ணு போல இருக்கும். ஒரு சைட்ல இருந்து பார்த்தா, இந்த சைட்ல இருந்து பார்த்தோம்னா தான் தெரியும் அது இல்ல, அது இது வேற அப்படிங்கிறது. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கல, மார்க்சிய வழியில புரிஞ்சுக்கொள்ளலைன்னு சொன்னா மதவாதி என்ன சொல்லுவாங்க, சப்போஸ் இஸ்லாமுக்கு ஆவாரம் இருக்குங்க,
என்னங்க பெருசா நம்பூதிரி பாட்டு பண்ணிட்டாரு, அதெல்லாம் 200 வருஷத்துக்கு முன்னாடியே திப்பு சுல்தான் பண்ணாதான் அதை வந்து இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும் தோழர். அதுக்காக தான் நம்ம மார்க்சியத்தை ஆழ்ந்து கற்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போதைக்கு அது கண்டிப்பா தேவை இருக்கு. அறிவுடன் நீங்க எதை பேச விரும்புறீங்களா? தோழர், இதுல வந்து இந்த உரை இன்னும் முழுமை பெறாததுனால இதுல கருத்துக்களோ வாதமோ தேவைப்படாதுன்னு நினைச்சேன். ஆனா தோழர்கள் சிலதை பேசியிருக்கிறாங்க. அதுல அவர் அந்த தோழர் ரமணன் முள்ளியப்பன் சொன்னதுல ஒரு செய்தி, வாஸ்கோடகாமா வழி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதுல என்ன முக்கியமான விஷயம்னா, வாஸ்கோடகாமா கடல் வழியே கண்டுபிடிச்சார். அதற்கு முன்னாடி, அதாவது கிமு 600கள் காலத்திலிருந்தே ரோமானிய பேரரசோட கூட இந்தியாவுடைய வர்த்தகம் இருந்தது. நமக்கு அந்த நாம வந்து ஸ்பைஸ் ரூட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்தியாவிலிருந்து அவங்களுக்கு அந்த ஸ்பைஸ் ரூட்டும் சைனாவிலிருந்து அது சில்க் ரூட்லயும் போயிட்டு இருந்தோம். அதை ஒட்டோமான் எம்பையர் வந்தப்போ அதை பிளாக் பண்ணிடுறாங்க. அராபியர்கள் பிளாக் பண்ணிட்ட பின்னணியில கடல் ரூட் தேவையா இருந்தது. கடல் வழி வந்து ஐரோப்பியர்களுக்கு தேவையா இருந்து அவங்க தேடி கண்டுபிடிச்சது அந்த கடல் வழி. அதுதான் வாஸ்கோடகாமா கண்டுபிடிச்சதா நாம குறிப்பிடுறது. ஆக இந்தியா வந்து தெரியாத இடமா இருந்து கண்டுபிடிக்கல. சொல்ல போனா இந்தியாவுடைய முதல் மசூதி கிபி 600கள்லயே 629 நினைவு எனக்கு அப்பவே வந்துருது. அதனால அப்ப இருந்து அந்த தொடர்புகள் இருந்தன. இது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் குறிப்பிட்டதுல ஒரு செய்தி உண்மை. அந்த மாப்பிளாங்கிற பெயருக்கான காரணத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, எதுவும் உறுதிப்படுத்தப்படல. அதுல இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க புத்த சமண சமயங்கள் இருந்தப்ப அந்த சமயங்களுக்கு புதுசா வர்றவங்களை மார்க்க பிள்ளை அப்படின்னு சொல்றது. அதான் அந்த மார்க்கத்துக்கு புதுசா வந்த பிள்ளை அப்படின்னு சொல்ற வழக்கம் இருந்து, இவங்க இஸ்லாமுக்கு மாறும்போது அதே வார்த்தைகள் மார்க்க பிள்ளைன்னு பயன்படுத்தப்பட்டு அது மாப்பிளாவா நிலை பெற்றது அப்படின்னு கூட ஒரு குறிப்பு உண்டு. அது மாதிரி நிறைய விளக்கங்கள் உண்டு. அதுல வந்து உறுதிப்படுத்தப்பட்ட விளக்கம் எதுவும் கிடையாது. அதனால அது ஒரு வித்தியாசமான கருத்து தான். அது வந்து இந்த தலைப்புக்கு பெரிய தொடர்புடைய விஷயம் இல்லதான். நமக்கு அதை சொல்ல வேண்டிய தகவலோட முடிஞ்சிருது. அதை அவரே குறிப்பிட்டாரு. மற்றபடி இந்த ஆய்வை தோழர் முழுமையா சமர்ப்பிச்சு முடிக்கும் போது, முழு செய்தியை சொல்லி முடிக்கும் போது நம்ம பேசுறதுக்கான கூடுதல் விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு அடுத்து எந்த கூட்டத்துல நம்ம இதை முழுமையா பேசுறோமோ அப்ப இன்னும் கூடுதலா வாதிக்க வேண்டிய தேவை இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் தோழர். நீங்க சொன்ன மாதிரி வாஸ்கோடா காமா தான் முதல்ல வந்தது கிடையாது. அதுக்கு முன்னாடி ரொம்ப காலமா இருந்துச்சு. அவர் இந்த கடல் ரூட்டை கண்டுபிடிச்ச பின்னாடிதான் யூரோப்பியன் பவர்ஸ் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த மாப்பிளாஸுடைய அந்த வணிக நலன்கள் பாதிக்கப்பட்டு அவங்க உள்பகுதிகளுக்கு போக வேண்டியிருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி மாப்பிளா அப்படிங்கிறதுக்கு பல டெபினிஷன்ஸ், பல விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. மகா பிள்ளை, அதாவது பெரிய மனிதர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொல்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க அப்படின்னு இருக்கு. பட் ஓரளவுக்கு ஒத்து வரக்கூடியது வந்து இந்த மருமகன் அப்படிங்கிறது தான் ஓரளவுக்கு ஒத்து வருது. அப்புறம் அப்ப தமிழ் இல்லை அங்க அப்படி சொல்றதெல்லாம் இல்லை. தமிழ் மலையாளம் தான் ஒண்ணுதான். இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் தூய தமிழ் சொற்கள், சங்க கால சொற்கள்லாம் வந்து மலையாளத்துல தான் இருக்கு. தமிழ்ல கூட அது மாறி போயிடுச்சு. அதனால அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வேறு தோழர்கள் ஏதாவது? இன்னொரு விஷயம், நீங்க அந்த அந்த வட கேரளால இருந்து போன நாயர்களும் நம்பூதிரிகளும் தான் திருவனந்தபுரம் சமஸ்தானத்தை ஒட்டி வந்து ஸ்டே ஆகுறாங்க. அந்த ஒரு என்ன சொல்றது, உயர் ஜாதி மக்களோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதால அது நாளடைவில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையின் விளைவாக தான் இந்த லேட்டஸ்ட் எலெக்ஷன்ல கூட வந்து அந்த சாதிய பின்புலம் மேலோங்கி வருதா, அப்படி ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து இந்த நீங்க சொன்னாப்புல ரெண்டும் நில உச்சபு தட்டு தான். திப்பு சுல்தான் பண்ணதும் இப்போ லேட்டஸ்டா நம்ம கேரளா கவர்மெண்ட் பண்ணதும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்சஸை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு இந்த கிளாஸ்லேயே பண்றீங்களா, அடுத்த கிளாஸ் பண்ண போறீங்களா அப்படின்றது? தோழர், அதை போய் பேசிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா திப்பு சுல்தான் பண்ணது வந்து அவர் அரசராக செய்தது. அது ஒரு நிலப்பிரபுத்துவத்துக்குள்ளேயே நடந்த ஒரு ஒரு மாற்றம். அதை தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு 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 குடும்பத்துல வந்து ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொன்னா மச்சான் வேணும், மாமன் தேவையில்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு சலுகை செய்யற மாதிரியும், அல்லது அவர்களை தங்களுடைய கையாளாக வைத்துக் கொள்ள வேண்டும், எப்போதும் தங்களுக்கு ஆதரவாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும்
அப்புறம் அவர் தங்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள், ஏன்னா திப்பு சுல்தான்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இஸ்லாமா இருந்தவங்க. அது அரேபியால இருந்து வந்தவருடைய அந்த லீனேஜ் இருக்கு. ஃபுல்லாவுக்கு அரேபியர்கள் கிடையாது, இருந்தாலும் அந்த லீனேஜ் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை பிரிச்சு கொடுத்தது. அதை கான்கர் பண்ண உடனே அவர் செஞ்ச வேலை. அவருக்கு இந்த எய்ம்லாம் கிடையாது. பின்னாடி இந்த சமுதாயம் வளர்ச்சி அடையணும், உற்பத்தி அதிகரிக்கணும், உபரி அதிகரிக்கணும், அதனால அந்த சமுதாயம் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் கிடையாது. ஸோ அதனால அது ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்காது. நாளைக்கு இவங்களே திப்பு சுல்தான் மேல ஏதாவது ஒரு 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 எதிர்நிலை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, உடனே அவர் திரும்பவும் அதை மாத்திருப்பார். ஆனா இப்ப இந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி ஒரு முதலாளித்துவ சமுதாயத்தில் ஒரு ஒரு வளர்ச்சி அடைந்த இடத்துல கான்சியஸா, அதாவது உள்ளபூர்வமாக யோசிச்சு எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பதை இதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. வேறொரு ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அல்லது இனிமே எந்த ஆட்சியாளர் நாளைக்கு மோடியே இந்தியா ஃபுல்லா பிடிச்சு ஆட்சி பண்ணாலும் திரும்பவும் அதை கொண்டு போய் அந்த நிலப்பிரபுத்துவத்தை நாங்கள கொடுக்க முடியாது. ஏன்னா இது ரிவர்சபிள். அப்புறம் இந்த சமுதாய நிலைமையில் நடந்தது என்பது வேற, இவங்களுடைய எய்ம் வேற, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம், அதுக்கப்புறம் எத்தனை 200 வருஷங்கள்ல எவ்வளவு தூரம் அந்த முதலாளித்துவம் வளர்ந்து வந்துருச்சு, அந்த காலகட்டம் என்பது வேற. அதனால இந்த ஆக்ஷன் ரெண்டுமே வேற. அதை நீங்க ஒரு செயல் அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு ஒண்ணுதான். ஆனால் ஒரு நிகழ்முறை, ஒரு ப்ராசஸ், இந்த ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா அது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் நம்ம அடுத்த கன்க்ளூஷன்ல பார்ப்போம். விரிவா பார்ப்போம். சரி, வேற தோழர்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இல்லைன்னா முடிச்சு வச்சிடலாம் தோழர். அறிவுப்படை தோழர் தொடர் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உரை முடியும் போதுதான் இன்னும் கூடுதல் கேள்விகள் வரும். தோழர்கள் வேற எந்த கேள்வியும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிடம் வேணா இடைவெளி விடுறேன். வேற யாரும் பேசணும்னா கை உயர்த்தலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் தோழர். கை உயர்த்துறதோட அவசியம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வேற கேள்விகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வை நாம ஒரு புதிய கோணத்துல பார்த்திருக்கிறோம் இந்த கூட்டத்துல. தோழர்களுடைய இடையில கருத்து சொன்ன அல்லது கேள்வி எழுப்பின தோழர்களுடைய சொற்கள்லயே அதுதான் வெளிப்பட்டது. உண்மையில நம்ம பார்க்க வேண்டிய பார்வையுமே அதுதான் தேவையா இருக்கு. அந்த பழைய நிகழ்வுகளினுடைய அடிப்படை, அதனுடைய பின்னணி, நாம பார்த்த பார்வை, உண்மையில நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கோணம், அதை தவிர நாம மிஸ் பண்ணின கோணம், இந்த அத்தனையும் சேர்த்து பார்க்கிறதுங்கிறது இன்றைய சூழ்நிலையில நாம சந்திக்கிற இனி வரப்போகிற விஷயங்கள்ல நாம புரிஞ்சுக்கிற நம்மளோட திறனை இன்னும் அதிகப்படுத்தும். அந்த அடிப்படையில மார்க்சிய சிந்தனை மையத்தினுடைய கூட்டங்கள்ல இது தேவையா இருக்கு. இந்த உரை முற்று பெறும் போது இன்னும் கொஞ்சம் தெளிவான பார்வையை நமக்கு கூடுதலாக வழங்கி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இன்றைய கூட்டத்தை நாம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். உரையாற்றிய தோழர் குமரன் அவர்களுக்கும் வந்திருந்த தோழர்கள் அனைவருக்கும், இடையில கேள்விகள் அல்லது கருத்துக்கள் தெரிவித்த தோழர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தோழர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற வெல்மை நிறுவனத்தினுடைய தோழர் தினேஷ் அவர்களுக்கும் மற்ற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி தோழர். வழக்கம் போல அறிவிப்பு, அடுத்த மீட்டிங் அடுத்த மாசம் நடத்துவோம். அடுத்த மாதம் 2 அமர்வுகள் நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்கிறோம். தலைப்பும் பேச்சாளர்களையும் பின்னாடி அறிவிப்போம். தோழர்கள் அனைவருக்கும் நன்றி.